ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன வேலை, பட் அந்த பெருசாக அந்த வேலை இல்லை. ஓகேவா, சின்ன வேலை தான் போனேன், பட் அது இஷ்யூ இல்லைன்ட்டாங்க. ஓகே ஃபைன், ஒரு நிமிஷத்தில் திருப்பி வந்துட்டேன் மறுபடியும். ஓகே, இவ்வளோ தான். பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸைட்டடில் வந்து சண்ட் மெஷின் நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீரியஸ் மெஷின். ஓகேவா, இதை அழிச்சிடலாம். ஸோ நான் சொன்ன எல்லாத்தையுமே இது வந்து இஎம்எஃப் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட்டட் இஎம்எஃப் சொன்னேன் பார்த்தீங்களா, பேக் இஎம்எஃப் சொன்னேன் பார்த்தீங்களா. இது அர்மேச்சர் இஎம்எஃப்னு சொல்லுவாங்க, அர்மேச்சர் இன்டியூஸ்டு வோல்டேஜ்னு சொல்லுவாங்க. என்னென்னா சொல்லுவாங்க, இதை பற்றி நம்ம போன கிளாஸ்லேயே பார்த்தாச்சு. ரைட்டா, அர்மேச்சர் இன்டியூஸ்டு வோல்டேஜ், அர்மேச்சர் இஎம்எஃப். ஓகேவா, அர்மேச்சர் இஎம்எஃப்னாலும் சரி தான், அர்மேச்சர் இன்டியூஸ்டு வோல்டேஜ்னாலும் சரி தான். ஓகே ரைட். இந்த செல்ஃப் எக்ஸைட்டடில் அடுத்த டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ் மெஷின். என்ன மெஷின்? சீரியஸ் மெஷின். சீரியஸ் மெஷின். மெஷின் வந்துட்டு ஜென்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா ஜென்ரேட்டராகவும் செயல்படும், மோட்டாராகவும் செயல்படும். கரெக்டாக, ஒரு மெஷின் அப்படிங்கிறது ஜென்ரேட்டராகவும் இருக்கும், மோட்டாராகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரேட்டராக இருக்கும்போது, ஜென்ரேட்டர் கேஸில் இது ரொம்ப ஈஸி. இது சீரியஸ் மோட்டார். ஓகேவா, என்ன இதில் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவுமே கிடையாது. அங்கே வந்துட்டு சண்ட் ஃபீல்டு வைண்டிங் வந்துட்டு அர்மேச்சர் ஃபீல்டு வைண்டிங்கோட பேரலாக கனெக்ட் ஆகிருந்துச்சு. ரைட்டா, இங்கே எப்படின்னு பார்த்தீங்கன்னா சண்ட் ஃபீல்டு வைண்டிங், சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் அல்லது ஃபீல்டு வைண்டிங், இந்த ஃபீல்டு வைண்டிங் இருக்கா அங்கே பேரலாக இருந்துச்சா, இங்கே எப்படி இருக்குது? சீரியஸாக இருக்குது. எவ்வளோ சீரியஸாக கேட்கக்கூடாது, சீரியஸாக இருக்குது. ஓகேவா ரைட். ஸோ சீரியஸாக வந்து கனெக்ட் ஆகிருக்கு. ஜென்ரேட்டராக இருந்துச்சுன்னா அங்கே என்ன இருக்கும்? லோடு இருக்கும். மோட்டராக இருந்தால் என்ன இருக்கும்? டெர்மினல் வோல்டேஜ் இருக்கும். வேறு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் கிடையாது. ஓகேவா, இது என்ன? லோடு. ஸோ லோடு. இங்கே பார்த்தீங்கன்னா இது என்ன கரண்டு? அர்மேச்சர் கரண்டு. அர்மேச்சர்லேருந்து போகிற கரண்ட் அர்மேச்சர் கரண்டு. இது என்ன கரண்டு? சீரியஸ் ஃபீல்டு கரண்ட். கரெக்டாக, ஐஎஸ்சி அப்படின்னு சொல்லலாம். இது என்ன? ஆர்எஸ்இ, அதாவது சீரியஸ் ஃபீல்டு ரெசிஸ்டன்ஸ். இது என்ன? அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா ரைட். இப்போ அப்படியே இந்த பக்கம் வாங்க. ஜென்ரேட்டர் போட்டாச்சா. இப்போ அடுத்து என்னென்னா மோட்டார். மோட்டார் மோட்டோர். ஓகே, மோட்டோர் பாருங்கள். இதில் சேம், வேறு ஒரு மாற்றமும் கிடையாது. சீரியஸ் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா அர்மேச்சர் ஃபீல்டோட சீரியஸாக என்ன ஆகுது? கனெக்ஷன் ஆகுது. ஸோ இது டெர்மினல் வோல்டேஜ். ஓகேவா, இதில் இன்னொரு காமெடி பார்த்தீங்களா, நோட் பண்ணிங்களா காமெடி என்னன்ட்டு? இது சீரியஸ் ஃபீல்டு கரண்ட் அப்படின்னா இது என்ன கரண்டு? இது லோட் கரண்டு. கரெக்டாக. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் பாருங்கள், டெர்மினல் வோல்டேஜ் விடி. இது என்ன கரண்டு? லோட் கரண்டு. ஓகேவா, லோட் கரண்டு தான். ஓகே, லோட் கரண்ட் அப்படின்னா இது என்ன கரண்டு? இது வந்துட்டு சண்ட் ஃபீல்டு கரண்டு, சீரியஸ் ஃபீல்டு கரண்டு, ஐஎஸ்சி. அப்போ இது என்ன கரண்டு? அர்மேச்சர் கரண்டு. கரெக்டாக. இது என்ன? ஆர்ஏ. இங்கே என்ன இருக்கும்? ஆர்எஸ்இ இருக்கும். ஓகேவா, இப்போ வாங்க, எங்கன்னு கேட்குறீங்க. ஓகேவா ரைட், வெயிட் பண்ணுங்கள், நான் கீழே வர்றேன். ரைட் பாருங்கள். ரைட்ஸ், இங்கே பாருங்கள், ஜென்ரேட்டரில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம்? ஜென்ரேட்டரில் வந்துட்டு அர்மேச்சர் கரண்ட் அப்படிங்கிறது சீரியஸ் ஃபீல்டு கரண்டோட ஈக்குவலாக இருக்குது. அதே மாதிரி லோட் கரண்ட்டும் என்னவாக இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. மோட்டருக்கு என்ன தான்? சேம் கான்செப்ட். ஐஎல் அப்படிங்கிறது ஐஎஸ்இக்கும் ஈக்குவலாக இருக்குது, ஐஏக்கும் ஈக்குவலாக இருக்குது. அப்போது சீரியஸ் மெஷினில் பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட், ஆல் கரண்ட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம்? அர்மேச்சர் இஎம்எஃப். அர்மேச்சர் இஎம்எஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லலாம்? அர்மேச்சர் இஎம்எஃப் அல்லது ஜென்ரேட்டட் இஎம்எஃப் எப்படின்னா சொல்லிக்கலாம். அர்மேச்சர் இஎம்எஃப் இஏ என்ன வரும்? டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் அர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப். ஓகேவா, இங்கே அர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் பாருங்கள், கவனமாக பாருங்கள். என்ன வரும் அர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது? இந்த அர்மேச்சர் சைடில் இங்கே என்ன இருக்கும்? ஆர்ஏ இருக்கும். கரெக்டாக, இங்கே ஒரு ஆர்ஏ இருக்கும். இங்கே என்ன இருக்குது? ஆர்எஸ்இ இருக்குது. ரெண்டுமே எப்படி இருக்குது? சீரியஸாக இருக்குது. அப்போது இந்த ஃபீல்டு வைண்டிங்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கரெக்டாக, இந்த ஃபீல்டு வைண்டிங்குள்ளே என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? ஆர்எஸ்சிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், அர்மேச்சர் சைடில் பார்த்தீங்கன்னா ஆர்எஸ்சி அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஓகேவா, ஆர்ஏ அப்படிங்கிற ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்போது ரிசல்டன்ட் அர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? வரேன், இதை அழிச்சுக்கிறேன். என்ன கிடைக்கும்? அர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் அப்படிங்கிறது ஐஏ அல்லது ஐஎஸ்சி அல்லது ஐஎல் எதுனாலும் எடுத்துக்கலாம், தப்பே கிடையாது.
IA நம்ம IA தான் எடுக்கும் IA இன்டு இங்கே என்ன இருக்குது அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது RSC இருக்குது சார் போன கிளாஸ் RA மட்டும் தான் சார் வந்துச்சு இந்த கிளாஸ் என்ன சார் RSCயும் சேர்ந்து வருதுன்னு கேட்டிங்கன்னா போன டைம் நல்லா ஞாபகப்படுத்தி பாருங்கள் போன டைம் இந்த மாதிரி இருந்துச்சு ஓகேவா எப்படி இருந்துச்சு இந்த மாதிரி இருந்துச்சு ஸோ இங்கே அர்மேச்சர் சைடு இது இந்த அர்மேச்சர் சைடில் ஒரே ஒரு RA மட்டும்தான் இருந்துச்சு இந்த அர்மேச்சருக்குள்ளே உள்ள ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு பட் இப்போது அப்படி கிடையாது அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அந்த அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ RA ப்ளஸ் RSC புரிஞ்சுதா ப்ளஸ் பிரஷ் ட்ராப் வோல்டேஜ் அங்கே பிரஷ் இருக்குல்ல அப்போ என்ன இருக்கும் கண்டிப்பாக ஒரு ட்ராப் இருக்கும் ட்ராப் இல்லாமலாம் இருக்காது இது எதுக்கு ஜென்ரேட்டருக்கு இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் மோட்டாருக்கு போடலாம் மோட்டருக்கு நம்ம என்ன செய்யலாம் போட முடியும் நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும் ஓகேவா இப்போ கொஞ்சம் குழப்புற மாதிரியே இருக்கும் என்னடா சொல்கிறாரு அப்படின்னு தான் இருக்கும் அதுவும் இல்லாமல் மெஷின்ஸ் ஃபஸ்ட் டைம் படிக்கிறது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பட் போக போக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் தான் அது ஓகேவா ரொம்ப நீங்கள் டீப்பாக படிச்சிங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிள் கிடையாதுப்பா ஏன்னா ரொம்ப டீப்பாக போனீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகும் நீங்கள் அந்த கேட்டோட 2 மார்க்கோட கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒன்றுமே புரியாது ஓகேவா என்ன வரும் EA அப்படிங்கிறது அர்மேச்சர் EMF என்ன வரும் VT மைனஸ் மோட்டார் ஸோ IA RA ப்ளஸ் RSC மைனஸ் VBD பிரஷ் ட்ராப் வோல்டேஜ் அவங்க கொடுத்துருவாங்க கொஸ்டினில் பிரஷ் ட்ராப் வோல்டேஜ் 2 வோல்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னா இல்லைனா பிரஷ் ட்ராப் வோல்டேஜ் 1 வோல்ட் ஈச் பிரஷ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவாங்க ஓகேவா அவங்க வந்து கிளியராக அதில் மென்ஷன் பண்ணிடுவாங்க இந்த ப்ரெஸ்ஸோடைய ஃபங்க்ஷன் என்ன காம்படிட்டரோட ஃபங்க்ஷன் என்ன இது எல்லாத்தையுமே வந்து டிசிபிசியில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கணும் பட் எங்கிட்ட அவ்வளோ டைம் இல்லாதனால பார்த்தீங்க அப்படின்னா நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல ஓகேவா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸ் மெஷினுடைய முக்கியமான ப்ராப்பர்ட்டிஸ் ஸோ இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ரைட் இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எக்ஸைடட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் எக்ஸைடட் பார்த்துட்டு நம்ம என்ன செய்யலாம் அடுத்த டாபிக் இல்லை இது பேஸ்டாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே என்ன செய்யலாம் நம்ம சால்வ் பண்ணலாம் இது பேஸ்டாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 கொஸ்டின் பக்கத்தில் இருக்கும் எல்லாத்தையுமே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன் ஓகே ரைட் பாருங்கள் ஸோ காம்பவுண்ட் எக்ஸைடட்டையும் இந்த வீடியோலேயே பார்த்து முடிச்சிடலாம் போன வீடியோலேயே முடிச்சிருக்கலாம் தேவையில்லாமல் நான் அந்த பக்கம் எழுந்து போனது வேஸ்ட்டாக போச்சு ஓகே ரைட் இந்த காம்பவுண்ட் எக்ஸைடட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம படிக்க போகிறது கிடையாது ஜஸ்ட் இந்த லாங் ஸ்டண்ட் ஷார்ட் ஸ்டண்ட் பற்றி மட்டும்தான் படிக்க போகிறோம் அதுதான் மேஜர் இந்த லெவல் காம்பவுண்டிங் அண்டர் காம்பவுண்டிங் ஓவர் காம்பவுண்டிங் அப்புறம் இந்த குமுலேட்டிவ் டிஃபரன்ஷியல் இதெல்லாம் படிப்போம் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி படிப்போம் ஓகேவா ப்ராப்ளம் சால்விங் பேஸில் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் கொஸ்டின் வரும் ஓகே ரைட் பார்க்கலாமா என்ன ஃபஸ்ட்டு காம்பவுண்ட் எக்ஸைடட் மெஷினில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மெஷின் என்ன லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மெஷின் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மெஷின் ஒரு சில தியரி இருக்குது இதில் அதை நான் நடத்திடுறேன் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மெஷின் அப்படின்னா என்ன சார் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் லாங் ஷண்ட்னா என்ன சார் லாங் ஷண்ட் காம்பவுண்ட் மெஷின் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இஸ் நான் அப்படியே வரைஞ்சே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இது ஷண்ட் ஃபீல்டு வைண்டிங் இஸ் கனெக்டட் parallel with series field winding and armature winding. புரிஞ்சுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? என்ன சொல்றோம்? shunt field winding is connected across series combination of series field winding and armature winding. புரிஞ்சுதா? என்ன இது shunt field winding. ஓகேவா? இது என்ன shunt field winding? RSH. Shunt field winding is connected across series combination of armature and field winding. Armature and series field winding. ஓகேவா? ரைட். இது வந்துட்டு ஜெனரேட்டரா இருந்தா ஒரு கேஸ், மோட்டாரா இருந்தா இன்னொரு கேஸ். ஜெனரேட்டரா இருந்தா எப்படி இருக்கும்? இது ஜெனரேட்டர் கேஸ். லோடு. மோட்டாரா இருந்தா என்ன கேஸ்? ஸோ ப்ளஸ் மைனஸ் லோடு. இதுவும் என்ன டெர்மினல் வோல்டேஜ் தான், VT தான். ஓகேவா? இங்கே என்ன இருக்கும்? RSE இருக்கும். ஓகே, நான் ஜென்ரேட்டரும் நான் போடுறேன், மோட்டார் கேஸும் நான் போடுறேன். ரெண்டுமே முக்கியம் தான். இப்போ மோட்டார்னால் என்ன? சேம் தான், வேறு ஒரு மாற்றமும் கிடையாது. shunt field winding is connected across series combination of series field winding armature winding. ஓகேவா?
armature and series combination of armature and series field winding. ஓகேவா? ஸோ இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட் இது. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் மைனஸ் விடி. ஓகேங்களா? ஸோ இது என்ன ஆர்எஸ்இ, இது என்ன ஆர்எஸ்ஹெச். அப்போது இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா அர்மேச்சர் வைண்டிங் அர்மேச்சர் கரண்ட் அப்படிங்கிறது சீரியஸ் கரண்ட்டுக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். என்ன அர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு சீரியஸ் கரண்ட். ஓகேவா? ரைட். ஜென்ரேட்டராக இருந்துச்சு அப்படின்னா இங்கே இது லோட் கரண்ட்டு, இது என்ன கரண்ட்டு? சன்ட் ஃபீல்டு கரண்ட் ஐஎஸ்ஹெச். ஓகேவா? நான் ஏன் ஃபீல்டு கரண்ட் போடுறது கிடையாது தெரியுமா? நம்ம சன்ட் ஃபீல்டு கரண்ட்டையும் நம்ம ஐஎஃப் தான் மென்ஷன் பண்ணுவோம், சீரியஸ் ஃபீல்டு கரண்டையுமே ஐஎஃப்னு தான் மென்ஷன் பண்ணுவோம். அப்போ உங்களுக்கு என்ன வந்துடும்? குழப்பம் வந்துடும். சில புக்கில் பார்த்தீங்கன்னா ஐஎஃப் அப்படிங்கிறது சன்ட் ஃபீல்டு கரண்ட்னு சொல்லுவாங்க, ஐஎஃப் டேஷ் அப்படிங்கிறது வந்துட்டு சீரியஸ் ஃபீல்டு கரண்ட்னு சொல்லுவாங்க. சில புக்கில் வந்து ஐஏ1 ஐஏ2லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. பட் நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஐஎஸ்ஹெச் ஐஎஸ்இ அப்படின்னே வந்து போடலாம். ஓகேவா? ஸோ ஐஎஸ் ஈக்குவல் டு ஐஎஸ்இ. இது என்ன? சன்ட் ஃபீல்டு கரண்டுடைய லாங்ஸனுடைய கான்செப்ட். ஸோ இங்கே அதே தானே, இங்கே ஐஏ, இது ஐஏ அப்படின்னா ஐஏ அப்படிங்கிறது இது ஐஏ அப்படின்னா இது என்ன? ஐஎஸ்இ. கரெக்டாக? ஸோ ஐஏ ஈக்குவல் டு ஐஎஸ்இ. நான் கொஞ்சம் கிளியராக வரைஞ்சி காட்டுறேன், நான் கொஞ்சம் பிளாட்டாக நடத்துகிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஜென்ரேட்டர் கேஸில் ஐஏ ஈக்குவல் டு ஐஎஸ்இ ஈக்குவல் டு என்ன வரும்? லோட் கரண்ட் ப்ளஸ் சன்ட் ஃபீல்டு கரண்ட். கரெக்டாக? எப்படி? அக்கார்டிங் டு தி கேசிஎல் வந்து நம்ம இந்த ஒரு நோட்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா கேசிஎல் இந்த நோட்டில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், நமக்கு எப்படி கிடைக்கும்? கேசிஎல் இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ சன்ட் ஃபீல்டு கரண்ட், இது என்ன கரண்ட்டு? லோட் கரண்ட். இங்கே என்ன வருது? ஐஎஸ்இயும் வருது, ஐஏவும் வருது. ஓகேவா? ரெண்டுமே என்ன தான்? அப்போது ஈக்குவல் தான். இங்கே 2 amps ஃப்ளோ ஆகும், இங்கே 10 amps ஃப்ளோ ஆகுமா? வாய்ப்பே கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சுன்னா பாசிபிள் இருக்கலாம், பட் இங்கே என்ன கிடையாது? there is no பார்த்தீங்க அப்படின்னா வோல்டேஜ் ட்ராப். ஓகேங்களா? நம்ம அப்படி தான் நம்ம எடுக்கிறோம். ஓகே. ஸோ இல்லை கரண்ட் எப்பவுமே வந்து ஸ்டேட் இதாக தான் இருக்கும். கைஸ் வெயிட் பண்ணுங்கள், யாரோ கால் பண்ணுறாங்க, நம்ம வந்து நான் பார்த்துட்டு வரேன். சாரி கைஸ், நம்ம ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்காப்புல. ஓகே ஃபைன். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு டிஆர்டிஓவில் ஒரு 7 கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியேட்டிவாக எடுத்திருக்காங்க. ஓகே. ஸோ அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு வர்றேன். ரைட். நான் அதை பற்றின அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேவா? எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க தயவு செஞ்சு சோர்ந்து போக வேண்டாம், தொடர்ச்சியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நீங்கள் இந்த டிஎன்இபி டிஆர்பி தான் போவேன் அப்படின்லாம் கூட இல்லை. ஐஎஸ்ஆர்ஓவில் மேபி நீங்கள் சயின்டிஸ்ட்டாக கூட போகலாம், டிஆர்டிஓவில் சயின்டிஸ்ட்டாக கூட போகலாம், பார்க்லேருந்து சயின்டிஸ்ட்டாக கூட போகலாம். ஒழுங்காக நீங்கள் படிக்க வேண்டியது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை விட மிகப்பெரிய இடத்தையே நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா ரீச் பண்ணலாம். எப்போவுமே வந்து ஷார்ட்டாக வந்து உங்களோட எய்ம் வந்து வைக்காதீங்க. ரைட். நீங்கள் படிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது எப்போதுமே. ரைட். இப்போ ஐஏ ஈக்குவல் டு ஐஎஸ்சி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கிடைக்குது. கரெக்டாக? இப்போது நம்ம முன்னாடியே பார்த்தது தான். இங்கே என்ன வரும்? இங்கே வந்து பாருங்கள் என்ன இருக்குது. ஐயோ, இந்த டயக்ராமே எனக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு. கொஞ்சம் நான் கிளியராக வரைகிறேன், வெயிட் பண்ணுங்கள். காலேஜ்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங்ஸை வந்து பர்ஃபெக்டாக போடணும் சொல்லுவாங்க காலேஜ் பீரியட்லலாம். பட் எங்கள் ப்ரொஃபஸர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப திட்டுவார். ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் இன்னும் நிறைய ப்ரொஃபஸர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த வைண்டிங்லாம் பெருசுப்படுத்த மாட்டாங்க. ஸோ வைண்டிங் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் வித் ஆர்மேச்சர் கனெக்ஷன். ஓகே. ஸோ டெர்மினல் வோல்டேஜா ப்ளஸ் மைனஸ் விடி. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா லோட் கரண்ட் ஃப்ளோ ஆகும். ஸோ இந்த லோட் கரண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வரும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஐஎஸ்சிங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா ஐஏங்கிற கரண்ட் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? இங்கே தான் வரணும். ஆக்சுவலாக கொஞ்சம் நெருக்கடியாக்குனால நான் போடல. இங்கே வந்து ஐஏ அப்படிங்கிற கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ ஐஎஸ்சி கொண்டு ஐஏ தான். ஓகேவா? நோ டவுட். ஸோ இது என்ன? ஐஎஸ்ஹெச். ஓகேவா? ஸோ ஐஏ ஈக்குவல் டு என்ன? ஐஎஸ்இ. இப்போ பாருங்கள், ஐஎல் ஈக்குவல் டு என்ன வரும்? அக்கார்டிங் டு தி கேசிஎல் வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன செய்யும்? ஐஎல் ஈக்குவல் டு ஐஎஸ்இ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச். இந்த ஐஎஸ்சியை நம்ம எப்படி எழுதலாம்? இதை எப்படி எழுதலாமா? ஐஏ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச்னு எழுதலாமா? தப்பு கிடையாது. ஏன்?
ISC இஸ் ஈக்குவல் டு IA தான். ஸோ நமக்கு தேவை அர்மேச்சர் கரண்ட். ஏன் நமக்கு தேவை வந்து அர்மேச்சர் கரண்ட் தான். ஏன் அர்மேச்சர் கரண்ட் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நாம் இன்டியூஸ்டு EMF ஃபைன் பண்ணும்போது அர்மேச்சருடைய வோல்டேஜ் ட்ராப்பு தான் எடுப்போம். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா அர்மேச்சர் EMF தான் நம்ம என்ன செய்கிறோம், அதனால் ஃபைன் பண்ணுறோம். ஓகே ரைட். இப்போ பாருங்கள், இப்போது ரெண்டுக்குமே நம்ம என்ன செய்யலாம், அர்மேச்சர் EMF எழுதலாம். ஸோ ஜென்ரேட்டருக்கு வந்து அர்மேச்சர் EMF ஃபர்ஸ்ட் நான் எழுதுகிறேன். ஜென்ரேட்டருக்கு அர்மேச்சர் EMF அதான் EAன்னு சொல்கிறாங்க, அர்மேச்சர் EMF அல்லது ஜென்ரேட்டட் EMF. ஓகேவா? அர்மேச்சர் EMF EA ஈக்குவல் டு என்ன வரும், டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் IA இன்டு என்ன வரும், இங்கே பாருங்கள், அர்மேச்சர் சைடில் என்ன இருக்குது, அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. வேற என்ன இருக்குது, அர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அப்புறம் சீரியஸ் ஃபீல்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்போ இங்கே என்ன வரும், RA ப்ளஸ் RSC. புரிஞ்சுதா? ப்ளஸ் என்ன, பிரஷ் ட்ராப் வோல்டேஜ். இது எதுக்கு, ஜென்ரேட்டருக்கு. மோட்டாருக்கு என்ன சார் வரும், அதே தான், EA ஈக்குவல் டு, இது அப்படியே மாற்றி போடுங்க, டெர்மினல் வோல்டேஜ் மைனஸ் IA இன்டு RA ப்ளஸ் RSC மைனஸ் பிரஷ் ட்ராப் வோல்டேஜ் இருந்துச்சுன்னா பிரஷ் ட்ராப் வோல்டேஜையும் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்புறமா வந்துட்டு பிரஷ் ட்ராப் வோல்டேஜ் பேஸ்டாக நான் எதுவுமே நடத்தலன்னு சொல்லி சொல்லக்கூடாது. ஸோ இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டியது ரொம்ப 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 அவசியமான ஒரு டாபிக் இது. ஓகேவா? ரைட். இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு ஷார்ட் ஷண்ட் பார்க்கலாம். ஓகே, ஷார்ட் ஷண்ட் பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, ஷார்ட் ஷண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், குழப்பக்கூடிய ஒரு டாபிக் இது ஷார்ட் ஷண்ட் அப்படிங்கிறது. ஓகே, ஷார்ட் ஷண்ட் அடிக்கடி காணாமல் போகுது. வெயிட் பண்ணுங்கள், கர்சர் தான் காணாமல் போகுது, என் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது. ஷார்ட் ஷண்ட் ஓகே, ஷார்ட் ஷண்ட் அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஒரு வேர்டிங்லேயே புரிஞ்சுக்கலாம். ஷார்ட் ஷண்ட் அப்படிங்கிறது இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஓகேவா? அதாவது சண்ட் ஃபீல்டு வைண்டிங் இஸ் இல்லை சீரியஸ் வைண்டிங் இஸ் கனெக்டட் சீரியஸ் வித் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் சண்ட் ஃபீல்டு அண்டு அர்மேச்சர் வைண்டிங். ஓகேவா? என்னடா நீ பாட்டு வாயில் சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வரைஞ்சு காட்டுறேன். சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ், இது சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ் connected series with parallel combination of shunt field winding and armature field winding ஓகேவா? அண்டர்ஸ்டுட்? இது ஜென்ரேட்டராக இருந்தால் இங்கே என்ன இருக்கும், லோடு இருக்கும். மோட்டராக இருந்துச்சுன்னா டெர்மினல் வோல்டேஜ் இருக்கும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் வோல்டேஜ். இது என்ன, RSE, இது என்ன, RSH. இங்கே என்ன இருக்கும், RA அப்படிங்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஷார்ட் ஷண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேவா? ஷார்ட் ஷண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இதே மாதிரி இது வந்துட்டு ஜென்ரேட்டர். ஓகேங்களா? இப்போ அடுத்து என்ன எழுதலாம், மோட்டார் வரையலாமா? மோட்டாரில் வந்து எப்படி இருக்கும், சேம் கான்செப்ட், சீரியஸ் ரெசிஸ்டன்ஸ், அப்புறமா பேரலல், சீரியஸ் காம்பினேஷன். இந்த வேர்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், சீரியஸ் காம்பினேஷன். ஓகேவா? பேரலல். அந்த வேர்டிங்ஸ் வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா EMF ஈக்குவேஷன் எழுத போகிறோம். அந்த ஒரு அர்மேச்சர் EMF பார்த்தீங்கன்னா இந்த வேர்டிங்ஸ் வச்சு தான் எழுத போகிறோம். டெர்மினல் வோல்டேஜ். ஓகேவா? ப்ளஸ் மைனஸ் டெர்மினல் வோல்டேஜ். ஸோ நல்லா பாருங்கள், இப்போது இங்கே அர்மேச்சர் கரண்ட் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னா ஃப்ளோ ஆகும். இங்கே என்ன ஃப்ளோ ஆகுது, சரி, இங்கே அர்மேச்சர் கரண்ட் ஃப்ளோ ஆகும் அப்படின்னா
சண்ட் கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெளியே தான், அதாவது அர்மேச்சர் கரண்ட்டுங்கிறது இங்கேருந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா இங்கேருந்து சண்ட் கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளோ ஆகும். ஸோ அர்மேச்சர் கரண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஃப்ளோ ஆகுது, வெளியே போகுது. ஸோ ஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறது இங்கே போகும். கரெக்டாக ஐஎஸ்இ அப்படிங்கிறது இங்கே போகும். ஸோ இப்போது ஐஎல் அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகும். ஓகேவா? இப்போது இங்கே பாருங்கள் ஐஎல். ஸோ இங்கே ஐஎல்லும் ஐஎஸ்சி என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? ஸோ ஐஏ அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகும், ஐஎஸ்ஹெச் அப்படிங்கிறது இங்கே ஃப்ளோ ஆகும். ஓகேவா? ஸோ இது வந்து அப்சர்வேஷன் எழுதலாமா? இது ஜென்ரேட்டர் சைடு, இது மோட்டார் சைடு. இது ஜென்ரேட்டருக்கு எக்ஸாம்பிள், ஜென்ரேட்டர். இது என்ன? மோட்டார். ஓகேங்களா? ரைட். இப்போ ஜென்ரேட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ஐஎஸ்இ அப்படிங்கிறது ஐஎல்லுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்? அர்மேச்சர் கரண்ட் அப்படிங்கிறது என்னென்னு எழுதலாம். அர்மேச்சர் கரண்ட் ஈக்குவல் டு என்ன வரும்? ஐஎல், சரி ஐஎல்லா, ஐஎல் ப்ளஸ் ஐஎஸ்ஹெச். இதை வேறு எப்படி எழுதலாம்? ஐஎஸ்இ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச். புரிஞ்சுதா? ஸோ இதை வந்து அப்படியே நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்? அர்மேச்சர் இஎம்எஃப். என்ன இஎம்எஃப்? ஆர்மேச்சர் இஎம்எஃப். இது கொஞ்சம் குழப்பமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இஏ ஈக்குவல் டு டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் ஐஏ இன்டு ஆர்ஏ ப்ளஸ் பிரஷ் ட்ராப் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், இப்போது இதை வேறு நம்ம எப்படி எழுத முடியும்? விடி ப்ளஸ் ஐஏ அப்படிங்கிறது என்ன? ஐஎஸ்சி ப்ளஸ் ஐஎஸ்ஹெச்சா? சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஐஎஸ்இ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச், அதாவது சண்ட் ஃபீல்டு கரண்ட் சீரியஸ் ஃபீல்டு கரண்ட் இன்டு ஆர்ஏ ப்ளஸ் விபிடி. ஸோ இதை நம்ம வேறு எப்படி எழுதலாம்? விடி டெர்மினல் வோல்டேஜ் ப்ளஸ் ஐஎஸ்சி ஆர்ஏ ப்ளஸ் ஐஎஸ்ஹெச் ஆர்ஏ. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம்? எழுதிக்கலாம். ப்ளஸ் பிரஷ் ட்ராப் வோல்டேஜ். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். ஓகேவா? இதில் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிடவே கூடாது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 அவசியமாக இருக்கணும். இதில் நான் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன். இங்கே ஒரு இதில் நான் ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஆமாம், இந்த அர்மேச்சர் இஎம்எஃப் எழுதும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா கவனம் இல்லாமல் எழுதியிருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்னது தான். இது என்ன கனெக்ஷனில் இருக்குது? ரெண்டும், இந்த ரெண்டு என்ன கனெக்ஷனில் இருக்குது? ரெண்டும் சீரியஸ் கனெக்ஷனில் இருக்குது. ஸோ இந்த அர்மேச்சர் இஎம்எஃப் எழுதுனது பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக தப்பு. எஸ், இந்த அர்மேச்சர் இஎம்எஃப் வந்து இந்த மாதிரி எழுதக்கூடாது. வெயிட் பண்ணுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கிளியராக. நான் இந்த ஒரு வேர்டிங்ஸில் எப்படி சொன்னேன்? இது தப்பு, இப்படி எழுதக்கூடாது. வேர்டிங்ஸ் எப்படி சொன்னோம்? அதாவது சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ், எங்கே இருக்குது கர்சர்? இங்கே போய் சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இருக்குல்ல, அந்த சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ் கனெக்டட் இன் சீரியஸ், என்ன சீரியஸ் வித் parallel combination ஆஃப் சண்ட் அண்டு அர்மேச்சர் வைண்டிங். என்ன, இந்த வேர்டிங்கை நான் எழுதி போடுறேன், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா இந்த வேர்டிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னடா அர்மேச்சர் இஎம்எஃப் தப்பாக வருதுன்னு யோசித்தேன். என்ன அப்படின்னா சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ், ப்ளீஸ் நோட் பண்ணிக்கோங்க, இந்த வேர்டிங் வந்து சாதாரணமாக கிடையாது, நம்ம கடந்து போகிற விஷயம் கிடையாது. எங்கே போச்சு? அந்த இருக்கா? ஓகே, சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் இஸ் connected in series, என்ன, connected in series with parallel combination of shunt and armature, அதாவது armature and shunt winding and armature winding. ஓகேவா? அப்போது இதிலேயே கிளியராக நமக்கு தெரிஞ்சிருச்சு. என்ன தெரிஞ்சிருச்சு? சீரியஸாக தான் இந்த சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் கனெக்ட் ஆகிருக்கு வித்து ஆர்மேச்சர். அப்போது வாங்க ஆர்மேச்சர் இஎம்எஃப் அப்படிங்கிறது இங்கே ஆர்ஏ அப்படின்னு இருக்குது அப்படின்னா, இங்கே ஆர்எஸ்சி அப்படிங்கிறது சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. இங்கே ஆர்ஏ இருக்குது அப்படின்னா
அர்மேச்சருடைய ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னவா இருக்கும்? RA + RSC. ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா VT + IARA ப்ளஸ் ஏன்னா ரெண்டுமே சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. சாரி, இது வந்து சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு, பட் பேரல் பிரிஞ்சிருக்கு. ரைட்டா? சாரி, இப்படி போட முடியாது, தப்பு இது. ஓகேவா? ரெண்டு பேரலாக பிரிஞ்சிருந்தாலும் இது ரெண்டு சீரியஸாக தான் இருக்குது. ஓகேவா? இது ரெண்டு பேரலாக இருக்குது. ஸோ நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ரெண்டுமே சீரியஸாக இருக்குது, பட் டிஃப்ரெண்ட் கரண்ட் அப்படிங்கிறதுனால கரெக்டு தானே? IA ≠ ISC. ஸோ இது தப்பு. சாரி, இது தப்பாக சொல்லிட்டேன். IA ≠ ISC. கரெக்டா? பட் சீரியஸாக இருக்குங்கிறதுனால நாம் எப்படி எழுதலாம் இதை? ISC RSC ப்ளஸ் VBD. இது எதுக்கு? ஜென்ரேட்டருக்கு. மோட்டாருக்கு எப்படி வரும்? ஆர்மேச்சர் EMF எப்படி வரும் மோட்டாருக்கு? EA = VT - IARA - ISC RSC மைனஸ் VBD. இந்த VBD பெருசாக வந்து நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்க மாட்டோம். ரேராக தான் வந்து கேட்பாங்க. பட் ரேராக கேட்டாலுமே நான் எப்போதுமே அதை மென்ஷன் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா அப்புறம் வந்து எனக்கு நடத்தலைன்னு சொல்லிடக்கூடாது. நீங்கள் வந்து நடத்தலைன்னு சொல்கிறது கூட எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகேவா? பட் உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் நீங்கள் உட்காரும்போது VBDங்கிறது நீங்கள் இப்படியே போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா இப்போ சப்போஸ் வந்து ஒரு கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா VBD பற்றி மென்ஷன் பண்ணலன்னா நீங்கள் என்ன செஞ்சிடலாம்? ஜஸ்ட் VBDயை இக்னோர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகேவா? VBDயை கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போது அங்கே தடுமாறி போய் உட்காந்துருவீங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக மென்ஷன் பண்ணுறேன். இந்த எல்லா கிளாஸ்லையுமே உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஆர்மேச்சர் EMF எழுதுறதுல குழப்பக்கூடிய ஒரே கான்செப்ட் பார்த்தீங்கன்னா அது இதுதான். ஓகேவா? ஏன் அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் வரும், சார் ஆர்மேச்சர் சைடில் உள்ளதான் நம்ம எழுதுகிறோம், ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் தானே எழுதுகிறோம், ஏன் நாம் வந்துட்டு இதை மட்டும் எழுதக்கூடாது, இதை மட்டும் ஏன் எழுதக்கூடாது, இதை ஏன் எழுதணும் சேர்த்து அப்படின்னு கேட்டிங்கன்னா சீரியஸ் ஃபீல்டு வைண்டிங் அப்படிங்கிறது இந்த ஆர்மேச்சர் ஃபீல்டு வைண்டிங்கோட சீரியஸாக கனெக்ட் ஆகிருக்கு. அப்படின்னு சீரியஸாக கனெக்ட் ஆயிருந்தாலுமே பேரல் காம்பினேஷன் ஆஃப் சீரியஸ் தான். ஓகேவா? நான் அப்படியே உங்களுக்கு இலக்கம் சொன்னாலுமே வந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து குழப்பத்துக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஒரு ஈக்குவேஷனை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும். ஏன்னா நான் புரிஞ்சுக்கிட்ட விதத்தை வந்து என்னால் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியலை. ஓகேவா? ஸோ இதை நான் அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம்னு எனக்கு தெரியலை. ஸோ உங்களுக்கு இது புரியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த ஷார்ட்ஸ் அண்டை மட்டும் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இந்த கிளாஸோடைய கடைசி கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த டெரிவேஷன்லாம் கொடுத்தேன் பார்த்தீங்களா? டெரிவேஷன் எல்லாத்தையுமே வந்து நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த சண்ட் மெஷினுடைய சண்ட் மோட்டார், சண்ட் ஜென்ரேட்டர், சீரியஸ் மோட்டார், சீரியஸ் ஜென்ரேட்டர், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாங் சண்டோடைய மோட்டார், லாங் சண்ட் ஜென்ரேட்டர், அப்புறம் ஷார்ட் சண்ட் மோட்டார், ஷார்ட் சண்ட் ஜென்ரேட்டர், இது எல்லாத்தையுமே தயவு செஞ்சு ஒரு முறை தனியாக எழுதி பாருங்கள். ஓகேவா? ஒரு நோட் அழகாக போட்டு இல்லைனா ஒரு பேப்பர் 2 A4 ஷீட் பேப்பர் எடுத்து என்ன செய்யுங்க அப்படின்னா சூப்பராக நீங்கள் ஒவ்வொன்றா என்ன செய்யுங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கிளாஸ் என்ன செய்யுங்க என்றாங்க. அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இது பேஸ்டாக இது வரைக்கும் கேட்கப்பட்ட அதர் போர்டு எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் வந்துட்டு UPSC IAS எக்ஸாமினேஷனில் கேட்கப்பட்ட கொஸ்டின், இது எல்லாத்தையுமே நம்ம என்ன செய்யலாம்? சால்வ் பண்ணலாம். எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா தயவு செஞ்சு இந்த கேட்டுடைய 2 மார்க் லெவல் கொஸ்டினும் பார்க்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா அது உங்களோட கான்ஃபிடென்ட் டோட்டலாக வந்து பிரேக் பண்ணிடும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 மார்க் லெவல் கொஸ்டின், கேட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப டஃப்பாக இருக்கும். நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன். கொஸ்டினே பார்த்தீங்கன்னா அரை பக்கத்துக்கு மேலே இருக்குங்கிறதுனால உங்களுடைய கான்ஃபிடென்ட் வந்து பிரேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் நான் உங்களை படிப்படியாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த கேட் ப்ராப்ளம்ஸையுமே சால்வ் பண்ணுற அளவுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களை கண்டிப்பாக நான் ட்ரைன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி இதுதான். சண்ட் மெஷின், சீரியஸ் மெஷின், அப்புறம் காம்பவுண்ட் மெஷின், இதில் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அந்த ஆர்மேச்சர் EMFக்கான அந்த ஃபார்முலா, அதை எல்லாத்தையுமே நல்லா வந்து ஒரு முறை எழுதி பாருங்கள். இந்த ஷார்ட் சண்டில் உங்களுக்கு கண்டிப்பாக டவுட் அப்படிங்கிறது வரல அப்படின்னா ரொம்ப தப்பு. அப்படி வந்துச்சு அப்படின்னா நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிற ஒரு ட்ரிக் இது மட்டும்தான். இந்த ஆர்மேச்சர் EMF ஜஸ்ட் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மற்ற எல்லாத்துமே உங்களுக்கு புரிஞ்சிச்சு தானே? ஆர்மேச்சர் நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சிச்சு இல்லை? ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப் எல்லாமே ஈஸியாக புரிஞ்சிச்சு தானே? பட் இதுக்கு மட்டும் புரியலை அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இதை மனப்பாடம் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? நான் திருப்பி லாஸ்ட்டாக ஒரு முறை மட்டும் சொல்லிக்கிறேன். ஏன் IARA + ISC + RSCன்னு எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரே ரீசன், IAல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ISCல ஃப்ளோ ஆகிற கரண்ட்டும் ஈக்குவல் கிடையாது. பட் கனெக்ஷன் வந்து சீரியஸாக இருக்குது, பேரல் காம்பினேஷன் ஆஃப் சீரியஸாக இருக்குங்கிறதுனால நம்ம இந்த ஆர்மேச்சர் வோல்டேஜ் ட்ராப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதை நாம் எழுதுகிறோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால தான் ISCயும் ILம் ஈக்குவலாக இருக்குது. பட் IAயும் ISC என்னவா இல்லை? ஈக்குவலாக இல்லை. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் செஷன். இந்த வீடியோ நான் நடத்தின விதம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஆல் தி வெரி பெஸ்ட்.